ஹே ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கரி ரெசிபீஸ். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் சாம்பார் தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பும் 1/2 கப் அளவுக்கு சிறு பருப்பும் மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிப்பேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குக்கரில் இப்போது பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். காயப்பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ எப்போயுமே பருப்பு குக் பண்ணும்போது சில டைம் வந்து ரொம்ப பொங்கி அப்படி சிந்தி வந்துடும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு, பொங்கி வராமல் பொங்கி ரொம்ப நம்ம கேஸே வந்து நாசமான மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பொங்கி சிந்தாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு கேஸ் ஆன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில், அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம். நான் எப்போயுமே இப்படி தான் வைப்பேன். பருப்பு நல்லா குக்காகி வந்துடும். ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சாச்சு. ஸோ பருப்பு குக் ஆனதுக்கப்புறமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது பருப்பு குக் ஆகிடுச்சு, நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த சாம்பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதிகமாக எண்ணெய் ஊற்றணுன்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டாலே போதுமானது தான். இப்போது எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா 2 வச்சுருக்கோம் இல்லையா, நீல வாக்கில் தான் வச்சுருப்பேன். நான் அதை கட் பண்ண கூட இல்லை. நீங்கள் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும் தான். ஸோ இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 பச்சை மிளகாவையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா ஒருக்க சாட்டே பண்ணி விட்டுருங்க. ஸோ தக்காளி வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு
தண்ணியும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். அதிக அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பருப்பும் குக் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ இதுலேயும் நிறைய தண்ணியாகி அதையும் ஊற்றி ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாயிரும். அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ நான் இப்போ ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி போட்டுக்கலாம். ஸோ இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. நீங்கள் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வெண்பொங்கல் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆப்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நான் இந்த சாம்பார் வந்து நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் ஆக்சுவலி நான் அன்றைக்கி வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் நான் வந்து இந்த சாம்பார் வந்து நான் பண்ணினேன். வெண்பொங்கல் வீடியோவுமே வந்து நான் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு மூடி போட்டுக்கலாம். இப்போது எந்த அளவுக்கு குக்காக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணால் அந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குக்காகி வந்துடும். அதனால தான் நான் இப்படி பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் தக்காளி வந்து அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ மறுபடியும் ஒருக்க மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குக்காகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, துவரம் பருப்பும் சிறு பருப்பும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் அதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த சேம் குக்கரில் தான் நான் வந்து சாம்பார் பொடி கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருப்பேன். அதையும் நான் கரைச்சி ஊற்றி இதில் ஊற்றுவேன். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பருப்பு ஊற்றியாச்சா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மறந்து கூட ஃப்ளேமை கூட்டிடாதீங்க, ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது பருப்பை வச்சோம் இல்லையா, அந்த குக்கரில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதிலையே புளி வந்து ஊற வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 1 வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேங்க. ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும் யூடியூப்பில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஈவன் இன்ஸ்டாகிராமில் கூட என்னோடய பேஜ் இருக்குது, சங்கரி ரெசிபீஸ்னு. நீங்கள் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா, அந்த இதை வந்து நம்ம இப்போது அந்த சாம்பாரோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த பருப்பெல்லாம் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கடாயில், அதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலையை நல்லா சாம்பாருக்கு ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலை தாங்க இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் எப்பயுமே. ஸோ கொஞ்சம் தாராளமாகவே நான் போட்டுப்பேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். புளி, சாம்பார் பொடி, உப்பு ஏதாச்சும் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னாக்கா இன்னும் கரெக்டாக நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். புளி, உப்பு, காரம் எதுவும் தேவைன்னா நம்ம இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். புளி கரைச்சி கொஞ்சம் தண்ணி மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. கொஞ்சோண்டு உப்பும் தேவைப்பட்டுச்சு, நான் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து நம்ம ஹையாகவே வச்சுக்கலாம். பிகாஸ் கொதி நல்லா வரணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்லா கொதி வரலாம். ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்துச்சுன்னா அந்த சாம்பார் கொதித்து ரெடியாகி நம்ம சாப்பிடும்போது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக ஆக்கிட வேண்டாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாம்பார் மாதிரி ஒரு டேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன மெத்தடில் அப்படியே வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொதித்து வந்துடுச்சு பார்த்திங்களா. அதை வந்து நம்ம சிம்மில் இல்லை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த சாம்பார் வந்து நல்லா கொதித்து வரும். கொஞ்சம் கொதிச்சாதான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்சரில் வேணுமோ அது மாதிரி நமக்கு கிடைக்கும். மூடி வைக்காட்டியும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஓப்பனில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆயிருங்க. பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் இப்போது ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.